இந்த உலகத்துல இந்த கொலம்பியாக்கும் பனாமாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல அமைந்திருக்கிற இந்த டேரியன் கேப் இதை கடந்து போறது ஒரு மரணத்தை கடந்து போறதுக்கு சமன் என்று இப்ப சொல்லப்படுது. உண்மையாகவே வளர்ச்சியில முன்னேற்றமா இருக்கிற இந்த அமெரிக்க நாட்டு சரௌண்டிங்ஸ்ல இந்த கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடைப்பட்டிருக்கிற இந்த டேரியன் கேப் ஒரு மரணத்துற பாதையா காட்டப்படுறதுக்கு என்ன காரணம்? உண்மையாகவே இதுல நிரந்தரமாக நிச்சயமாக என்ன நடந்து கொண்டிருக்குது தெளிவா இந்த டேரியன் கேப் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை தவிர சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். டேரியன் கேப் தனக்குள் கொண்டு இருக்கும் மர்மங்கள் என்ன தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS. முதலே சொன்ன மாதிரி இந்த கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடைப்பட்ட இந்த 161 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பிரதேசத்தை டெத் வேலி என்றும் சொல்றாங்க. இப்படி ஒரு ஆபத்தான ஒரு இடமாக காட்டப்படுற இந்த பிரதேசம் அது கொண்டிருக்கிற ஆபத்தான பள்ளத்தாக்குகளால இந்த வரலாற்றில் வெறும் 7 தடவை மாத்திரம் ஒரு ஜீப்பையோ அல்லது காரையோ பயன்படுத்தி கடக்க முயற்சி செய்யப்பட்ட ஒரு இடமா காட்டப்படுது. எவ்வளவு பணத்து ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அமெரிக்கா முன்னேற்றம் அடைந்து இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கூடாக இந்த டீப் வேலையை கடக்கிறதுக்கு எந்த ஒரு ரயில் போக்குவரத்துகளோ போக்குவரத்து வசதிகளோ இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. என்ன காரணங்களுக்காக இந்த பனாமாவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடைப்பட்ட இந்த டேரியன் கேப் ஒரு அன்அப்ரோச்சபிளான இடமாவே இருக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இன்றைய 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பாலைவனங்கள் கூட உலகத்துல ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸா மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த டேரியன் கேப் மட்டும் என்ன காரணத்துக்காக ஒரு எட்டி பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கா? இதுக்கு முக்கியமா 4 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது காரணம் நம்ம பார்க்கணும், அரசியல் மற்றும் வரலாற்று சான்றுகள் இதுக்கு முதலாவது காரணமா இருக்கு. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த பனாமான்றது கொலம்பியாட ஒரு மாகாணமா தான் காணப்படுது. ஆனா இந்த கொலம்பியாட மாகாணமா இது காணப்பட்டாலும் இதுக்கு இடையில இருக்கிற இந்த டேரியன் கேப் காரணமாக இந்த கொலம்பியாவால பனாமாவை நேரடியா தரைமார்க்கமாக கட்டுப்படுத்துறது கடினமா இருந்ததால அவங்க கடல் மார்க்கமாகத்தான் இதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்காங்க. என்றாலும் சில காலங்கள் கழிஞ்ச பிறகு இந்த பனாமா இந்த கொலம்பியாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறத ஒரு அடிமைத்தனம் என்று கருதி ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை தொடங்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் இந்த அமெரிக்கா வட அமெரிக்காவோட இந்த தெற்கு பக்கத்துக்கும் கிழக்கு பக்கத்துக்கும் இடையே அவங்க பயணம் மேற்கொள்றதுக்கு இந்த பனாமா கால்வாய் இருந்துச்சுன்னா அவங்களோட பயண காலத்தை என்ன செய்யலாம், குறைச்சு கொள்ளலாம். இல்லாட்டி அவங்க கீழே தென் அமெரிக்காவை சுற்றி போறதுக்கு பல மாதங்கள் எடுத்துக்கொண்டிருக்கு. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பனாமா போருக்கு அல்லது பனாமாவில் முன்வைக்கப்படுற இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணமுண்டா இந்த பனாமா அதுக்குரிய பாதைகளில் சிறிய தொகையை இந்த அமெரிக்காவுக்கு வழங்கும், அதனால தங்களோட பயண நேரத்தை குறைச்சு கொள்ளலாம் என்ற ஒரு தன்னிச்சையான பெனிஃபிட்டை கருத்தில் கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த பனாமா கொலம்பியாவுக்கு எதிராக மேற்கொள்ற இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு USA தன்னை முழு பங்களிப்பையும் வழங்குது. ஸோ இப்படி கொலம்பியாவுக்கு அடிமைப்பட்டிருந்த இந்த பனாமா என்ன செய்யுது, 1903ஆம் ஆண்டு கொலம்பியாவிட்டிருந்து விடுதலை பெற்று ஒரு புது நாடாக வளர்ச்சி பெறுகிறது. ஸோ இது புது நாடாக வளர்ச்சி பெற்ற பிறகு இந்த USA என்ன செய்தான், அவரும் இந்த பனாமாவை ஒரு சுதந்திர தனி நாடு என்று அங்கீகரித்ததால இந்த USA பெற்ற உதவிக்கு ஒரு பிரதிபலனாக என்ன செய்து இந்த பனாமாவை சுற்றி இருக்கிற சில கால்வாய்களை USAக்கு வழங்குறார். ஸோ USAக்கு வழங்கின பிறகு ஆரம்பத்தில் USA தென் அமெரிக்காவை சுற்றித்தான் ஒரு போக்குவரத்தை மேற்கொண்டு இருந்தது. இப்ப இலகுவா இந்த பனாமா கால்வாய்களுக்கூடாக போக்குவரத்தை மேற்கொள்ளுது. கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டு வரைக்கும் பனாமாவுக்கூடாகத்தான் இந்த அமெரிக்காட வர்த்தகங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் 1999க்கு பிறகு பனாமா திருப்பவும் அந்த கால்வாய்களை பெற்றுக்கொண்டது. இதெல்லாம் வரலாற்று ரீதியான சம்பவங்கள். இப்ப என்னடா இந்த டேரியன் கேப் என்ன காரணத்துக்காக உள்ள போகலாம இருக்குன்றதுக்கு இந்த வரலாறு ஒரு ஆரம்ப கட்ட அடிப்படையா இருக்குது. ஸோ இதை கடந்து என்ன செய்யறாங்க, இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த கொலம்பியா. இப்ப இந்த கொலம்பியா இது ஒரு அரசியல் ரீதியா அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அதிக அளவு உலகத்தர போதைப் பொருள் பாவனைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகின்றது. இப்படி அதிக அளவான போதைப் பொருட்கள் இந்த கொலம்பியாவில் பாவனையில் இருக்கிறதால ஒருவேளை முதலாவதாக இந்த கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இந்த அமெரிக்க அரசாங்கம் ஒரு பாதையை அல்லது போக்குவரத்தை இலகுபடுத்தினா இந்த போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள சென்றிருக்கும் என்ற ஒரு வரலாற்று மற்றும் பொலிட்டிக்கல் காரணங்கள் தான் இன்னும் பனாமாவுக்கும் இந்த கொலம்பியாவுக்கும் இடையே இருக்கிற இந்த டேரியன் கேப்ல இந்த
போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான முதலாவது காரணமா இருக்கு. அப்படி என்னதான் இருந்தாலும் இந்த பனாமா கால்வாய்களுக்குடான போக்குவரத்து தான் இன்றைய உலக வர்த்தகத்தில 6% நிர்ணயிக்கிற ஒரு வர்த்தக போக்குவரத்து பாதையா இருக்குது. என்றாலும் இதுக்கு போக்குவரத்து பாதைகள் இல்லாம இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மற்றும் வரலாற்று காரணம் முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்படி இந்த டேரியன் கேப்ப ஒரு அன்அப்ரோச்சபிளான இடமாக வச்சிருக்கிறதுல மிக முக்கியமான இரண்டாவது காரணம் இதுல வெதர், காலநிலை. கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த டேரியன் கேப் உலகத்துல அதிகம் வெப்பநிலை பெற இடங்கள்ல ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுறதும் இதை ஒரு போக்குவரத்து பாதையாக அல்லது போக்குவரத்துக்கு ஒரு சாதகமான இடமாக மாற்றுறதுல கஷ்டமா இருக்குது. இதை தாண்டி இந்த டேரியன் கேப்போட வடக்குல அட்லாண்டிக்கும் தெற்கு பகுதியில பசிபிக் ஓஷனும் இருக்குது. இந்த காரணங்களால இதுல ஈரப்பதனும் அதிக அளவில் இருக்கிறதால அடர்ந்த காடுகளும் நிறைஞ்ச ஒரு பிரதேசமா இந்த டேரியன் கேப் காணப்படுறதால இங்க அதிக அளவு மழை வீழ்ச்சி, அதிக அளவு மண் சரிவு, நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்படுறதால இதுல காலநிலை அன்பிரடிக்டபிளா இருக்கிறதாலையும் இதனூடாக போக்குவரத்து பாதைகளை உருவாக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இதுல காலநிலையும் கருதப்படுகின்றது. அடுத்ததான் இந்த டேரியன் கேப் போக்குவரத்தை சாத்தியம் இல்லாததாக்குற மூன்றாவது காரணி இங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற விலங்குகளும் அங்க இருக்கிற நச்சுத்தன்மையான பூச்சிகளும். கிட்டத்தட்ட அமேசான் காடுகளுக்கு அடுத்ததா மிகவும் கொடூரமான விலங்குகளையும் பூச்சிகளையும் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு வர்க்கங்களையும் அதிகம் கொண்ட ஒரு இடமாக கருதப்படுறது இந்த டேரியன் கேப். இந்த காரணங்களாலேயும் இது கூடாக ஒரு போக்குவரத்து பாதையை அமைச்சு அதை கூடாக மக்கள் கடந்து செல்றது என்றதே அசாத்தியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களும் இந்த புவியியல் அம்சங்களும் சேர்ந்தும் கூட இந்த கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையில் இருக்கிற இந்த டேரியன் கேப்பை ஒரு போக்குவரத்து பாதையை அங்கீகரிக்கிறதுல ஒரு கஷ்டமான விடயமாக காணப்படுது. அடுத்தது இந்த டேரியன் கேப்பை ஒரு கடந்து செல்ல முடியாத ஒரு பாதையா காட்டுறதுல கடைசியானதும் மிக முக்கியமானதுமான ஒரு காரணம் இந்த சட்டவிரோதமான குடிபெயர்வுகள். நம்மளுக்கெல்லாம் ஒரு பிம்பம் இருக்குது, உலகத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரி அல்லது அதிக பணக்காரர்கள் வாழும் கண்ட்ரி என்ற அமெரிக்கான்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனா அந்த பார்வை வெறும் வட அமெரிக்காவை மட்டும்தான் சாரும். இந்த தென் அமெரிக்கான்றது இப்ப வரைக்கும் அரசியல் ரீதியா ஒரு நிலைத்தன்மை இல்லாத அதிகளவு ஊழல், அதிகளவு போதைப்பொருள் பாவனைகள், அதிகளவு ஏழ்மை இதுகள் எல்லாம் புழங்கி வர ஒரு இடமா தான் காணப்படுகிறது. அப்படி அங்க வாழ்ற மக்களுக்கு தங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கு ஒரே வழி என்னண்டா இந்த பனாமா ஊடாக கிராஸ் பண்ணி மெக்சிகோ ஊடாக யுஎஸ்ஏ அடைகிறது தான், அதாவது அந்த வட அமெரிக்கா அடைகிறது தான் வழி. இப்படி அவங்க ஊழல் போதைப்பொருள் பற்றிய கலாச்சாரங்களோட அமெரிக்காக்குள்ள வந்தா அமெரிக்கா, அதாவது வட அமெரிக்கா சீரழிஞ்சு விடும் என்ற ஒரு அரசியல் காரணத்துக்காகவும் இன்னும் இந்த பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடைப்பட்டிருக்கிற இந்த டேரியன் கேப்ல இலகுவான போக்குவரத்து முறைகளை இந்த வட அமெரிக்க அரசாங்கம் ஏற்படுத்தாம இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காரணங்கள் தான் இப்ப வரைக்கும் தொழில்நுட்பங்களும் பணமும் அதிகளவு நிறைஞ்சிருக்கிற இந்த அமெரிக்கா இந்த சிறிய 161 கிலோமீட்டர் கொண்ட சிறிய பிரதேசத்தை இன்னும் இலகுபடுத்தாம அல்லது இதை கூடாக ஒரு போக்குவரத்து பாதையை உருவாக்காம இருக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான விடயங்களாக காணப்படுறது இந்த 4 விடயங்கள் தான். சோ இந்த கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடைப்பட்ட 161 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் கொண்ட இந்த பிரதேசம் என்னதான் சில இடர்பாடுகளையும் புவியியல் சம்பந்தமாகவும் இந்த விலங்கு நச்சு பதார்த்தங்கள் அல்லது நச்சு விலங்குகள் சம்பந்தமாகவும் ஒரு கடினமான இடமா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இதற்குரியான ஒரு பாதையை அமைக்கிறதுக்கு முடியாம இல்லை, வேண்டாம் என்று தான் தடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களால தங்களோட அரசியல் நகர்வுகளுக்காகவும் சில வட அமெரிக்காவோட சில சுகபோக வாழ்க்கைகளை இந்த பாதை அமைக்கிறதால கெடுத்துவிடும் என்றதுக்காகவும் இந்த பாதை இப்ப வரைக்கும் ஒரு கடல் போக்குவரத்தாகவும் ஒரு சிக்கலான போக்குவரத்து பாதையாகவும் மட்டும் இருந்து கொண்டு வருது. ஸோ இந்த டேரியன் கேப் பற்றி ஒரு புதிய விஷயத்தை இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தா வீடியோவை லைக் பண்ணிருங்க. இப்படியான விடயங்கள் அதிக ஆர்வம் யாருக்கும் இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து இப்படியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சு கொள்ளணும்டா MS தியரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் வீடியோ போட்டோனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், வீடியோவை மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS.